உங்க மனசுல பட்டர்ஃப்ளை பறந்திருக்குன்னு எனக்கு தோணுது. ஐயோ என்னங்க அது? இதுதான் மூடு, இதுதான் சிச்சுவேஷனு. அது மாதிரி சொல்லிட்டு ரீல் பண்றீங்களா நீங்க ஒரு முறையும்? இல்ல ஏன் வளவலன்னு போற மாதிரி? வளவலன்னு இருக்குமா? அப்போ எனக்கு தான் வளவலன்னு வலிக்கு விழுந்துட போறேன் நான். கண்ட்ரோல் பண்றதுக்கு எல்லாம் பொண்ணுங்களா இருந்தாங்க சார், முடியல சார். ஃபர்ஸ்ட் நான் வந்து புரியல, யாரை கண்ட்ரோல் பண்றதுக்கு பொண்ணுங்களா இருந்தாங்க? எருமை மாட்டு சாமி, நல்ல வேலை நான் விதிக்கல. நாங்க பாவம் ஏதோ வயிற்று பிழப்புக்கு பிக் பாஸ்னு ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்கோம். அவங்க 3 பேர் பண்ணதும் இப்ப வந்து மாத்தி பேசுறாங்க அப்படிங்கறதையும், நாங்க ஷோக்கா இப்படி பண்றோங்கிறதையும் நீங்க ஷோக்கா கண்டுபிடிச்சிக்கிறீங்க இல்ல? என்ன ஒரு புத்திசாலித்தனம். திவாகர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாரு. பிக் பாஸ் எத்தனை மணிக்கு பேசுவாரு? இப்ப டைம் என்ன? விலகி நிக்க தெரியாது, உலக்க மாதிரி நிக்கிறிய. வேணா வேணா வலிக்குது. மூளை எட்டாத தூரத்தை தொட்டு நம்மளை யோசிக்க வைப்பாப்புல அவர் வந்து. நீங்க எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். உட்காருங்க திவாகர். தேங்க்ஸ் திவாகர். ஏய் அப்படி சாரி என்ன ஏங்க ஏங்க என் அறிவுக்கான திறந்துட்டு சாரின்னு வேற சொல்றீங்க? உட்காருங்க. டேய் இங்க பாரு. ஏன் உலக மகா முட்டாளா இருக்கறியே? என்ன ஸ்கிரிப்ட்ல இல்லாதெல்லாம் பேசுறீங்க? கேரக்டர் இன்னொரு முறை ஸ்கிரிப்ட் கேரக்டர்னா வாயில குத்திடுவேன். இந்த அடக்கம் தான் உங்களை உயர்த்தும். அண்ணா இங்கிட்டு சார் திவாகர் என்ன பேசிட்டு இருக்கும்போதுன்றாங்க. எப்படி தெரிஞ்சதுன்னா சாரி திவாகர், பதட்டப்படாம கேளுங்க. திவாகர் பேர் எடுத்தோடனே உடனே பொங்கி இல்லாதீங்க. உங்க மூஞ்சில தெரியுது. புரிஞ்சுதா நான் பேசுறது? நல்லா புரிஞ்சுதுப்பா. புரிஞ்சுதுன்னா சரி. கீழே ரயில் பூச்சி ஒன்று வந்துருச்சு சார், அதை பார்த்து அப்படியே அதில் ஏறி வேட்டி கட்டின ஒருத்தர் தைரியம் உட்காராரு பாருங்க. இதுல இந்த ஆளுக்கு வீரபாண்டிய கட்டப்போம் வசனம். எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? இந்த வீரத்தை விலைக்கு வித்தா 5 ரூபா கூட போகாது போல. உட்காருங்க. டேய் என்ன கலாய்க்கிறதே உனக்கு பழப்பா போச்சு. என்ன ஷார்ப் கோச்சியாரா குட்டி பை. வாவ் வெரி குட் வெரி குட் வெரி குட். இல்ல பாரு பாரு, அது என்னுடைய வேலை பாரு. நீங்க கை தட்டுங்க. மணி எப்படி கண்டுபிடிச்சிருங்க சார்? ஒரு லைட்ல ஆஃப் பண்ணிட்டாங்க சார். லைட்ல ஆஃப் பண்ணிட்டா 10 மணி கம்புறதுக்கு தெரியும். சொல்லுங்க. அவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, அவர் பேச போனார்னா நைட் 10 மணி அப்படி நினைச்சுக்கிறாப்ல. எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணி கலாய்ச்சாரா? அவர்கிட்ட பஞ்சில பெரிய வல்ல எடுத்து விஜயகாந்த் நினைப்பேன். ஆனாலும் உங்க அப்பா ரொம்ப போலீஸ் ஆகுறாரா?